பட்டாமரம். குளத்தூர்ல சொன்னது 17 வயசு ஆகுது, ஆறு கூட பேசிட்டு வச்சிருக்கேன்னு கேட்கணும். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும். அவ எப்பேற்பட்ட மனுஷன், அவ பிள்ளை எப்படி பிள்ளை ஊருக்கு தெரியும், அவளுக்கு தெரியுமா, பேசினவளுக்கு தெரியுமா, பேசினவளுக்கு தெரியுமா? கம்ப்ளைண்ட் எடுத்து 4 பேர் வந்து விசாரிச்சு அப்புறம் அடுத்த மக்கள் எப்படி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? என்ன பொம்பளையில் கூட யாருக்குமே உங்களுக்கு பாதுகாப்புல ஒரு பச்சை மணி வெளியே போன பிள்ளைய காணும் கம்ப்ளைண்ட் பண்ண போன தாய் எப்படி யார் கூட உங்க பிள்ளை பேசினா கேட்பாங்க, யார் கூட பிள்ளை பேசினாலும் நீங்க மடம் கேட்பாரு. 17 வயசு பிள்ளை நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். அவங்க காலையில போய் அலைஞ்சி பிள்ளையும் தேடுவாங்க, போயாம அலைவாங்க. எங்களுக்கு குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனால நாங்க பிள்ளைய இழந்தோம். எங்களுக்கு தேடி நியாயம் கிடைக்கணும். எங்க பிள்ளை எல்லாரும் வாரிக்க போறீங்க பாக்கீங்க. இந்த பிள்ளை இந்த நிலைமைக்கு நீங்க வந்து எங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சு தூக்கலாம். அது எந்த கிராமனாலும் போங்கன்னு எங்களை மனக்கட்டு நயனார் நாயந்தர் அனுப்பி வச்சாரு. மேல அப்பேற்பட்ட இந்த ஆயிட்ட உங்க பிள்ளை யார்கிட்ட பேசுறோம், உங்க கூட யார் பேசுறோம் அவளை கேட்டாலும் வந்து மன்னிப்பு கேட்கணும். அவ வேலையில இருக்கக்கூடாது. எங்களுக்கு வந்து குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாரும் வந்து தேடாம எங்க பிள்ளை இறந்து போச்சு. அவங்களால எங்க பிள்ளை இறந்து போச்சு. மறுநாள் காலையில 7 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து கண்டுபிடிக்கணும்ல. 4 போலீஸ் கூட வரல. வந்து அவளுக்கு தேடி கொடுத்துருந்தா பிள்ளை கிடைக்கல. அவங்க யாரும் வந்து தேடல. ஒவ்வொரு பொதுமக்களா வீட்டாள் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்து அவ வந்து பிள்ளைய தூக்கி போய் அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. 5 நாள் ஆகுது. அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? பிள்ளைக்கு நாங்க சாக எல்லாம் பண்றதே திமுக
போலீஸ் வந்து கேட்டுதான் அவ எப்பேற்பட்ட மனுஷி, அவட்ட வந்து அந்த நாயை மன்னிப்பு கேட்கணும். அவ பிள்ளை எப்படி வளர்க்குன்னு ஊருக்கு தெரியும். அப்படி இவ மனுஷி அப்படிப்பட்ட பிள்ளை நியாயம் கிடைக்க நீதி கிடைக்கும். எங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி கொடுமை நடத்தின பையில உடனே அரசு பண்ண அப்பதான் நாங்க பாடி வாங்க. எங்க பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், இறந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். ஒரு பருக்கை இறக்க பையில எந்த பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. ஆனா அரஸ்ட் பண்றதுக்கு போய் கம்ப்ளைண்ட் இந்த ஊர்ல கண்டுபிடிக்க நாளை கண்டுபிடிக்க 5 நாள் பொழுது ஆயிட்டு கண்டுபிடிச்சு அவளுக்கு பதில் பிள்ளையும் தூக்கி கொடுத்துட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. தொண்டை மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்க அன்னைக்கு இருந்து நாளையில இருந்து அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இருந்து போட்டாங்க. நைட் 10 மணி வரைக்கும் குறுக்குச்சாலையில எல்லா மக்களும் கூட தான் இருந்தோம். நேற்றுக்கு விளாத்திகுளத்துல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். ஒரு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் அழுத்தம் திருத்தமா நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை பெற்றுத்தர்ற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து முயற்சி கட்சிங்கிறத தாண்டி சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு. சமூகம் எவ்வளவு தமிழ்நாட்டுல சீர்கட்டு கிடக்கு அப்படிங்கிறதுக்கு நீ எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. அவளை கேட்ட கேள்வி நீ எந்த காவல்துறை எந்த அப்பா அம்மாவும் கேட்க கூடாது. எங்க இறந்த பிள்ளைக்கு நியாயம் வேணும், அட்லீஸ்ட் பிடிச்சி தூக்குல போடணும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு இந்த உதவி கண்டிப்பா எல்லாரும் பொறுமையா இருந்தோம். நாளைக்கு இங்க வந்து நாளைக்கு எல்லா வீட்டு பிள்ளைங்க ஒரு வீட்டு பிள்ளைங்களே வரக்கூடாது. தண்ணி இறங்குமா சஸ்பெண்ட் பண்ணா நம்ம சம்பளத்தோட தான் இருப்பா. டிஸ்மிஸ் பண்ண வேலையிலே பார்க்க கூடாது. அந்த கேள்வி விடிஞ்சு அவனுக்கு வலிக்க முடியல. நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் தேடுவாங்கல்ல, 4 பேர் வந்து நைட்டு தேடி தான் எங்க பிள்ளைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப எங்க கிட்ட வந்து எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மிக அராஜகமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடியது 39வது பாலியல் வன்கொடுமை இந்த தமிழ்நாட்டில். மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய கேவலமான ஒரு நடைமுறையை நாங்கள் பார்க்க முடியுது. இதற்காக எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் உடனடியாக சென்று பாருங்கள். தினமும் எங்கள் கட்சிக்காரர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட இருப்பதனால் மட்டும்தான் நியாயத்திற்காக இப்படி போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 பெண்கள், ஒருத்தர் பெண் எம்பி கனிமொழி, ஒருத்தர் பெண் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு கேவலம் நடந்திருக்கக்கூடியது. அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பெண்களுக்கு உண்மையிலே மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தால் அவர்கள் 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு கேவலமான செயல் இன்றைக்கு நடைபெற்று இருக்கிறது இந்த மாவட்டத்தில். கொடூரமாக இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். சிறுமி 14 மணி நேரம் ஒரு எஃப்ஐஆருக்கு அலைய விட்டு 5 நாட்கள் ஆகிறது. இன்னும் கொலை செய்தவரை கண்டுபிடிக்க துப்பில்லாத ஒரு திமுக அரசாட்சி. இவர்கள் பெண்களுக்கு இவங்க பணம் கொடுக்குறாங்களா? அந்த பணமே தேவை கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் தமிழ்நாட்டில் நியாயம் இருக்குதா? பாதுகாப்பு இருக்குதா? பறி கொடுத்த தாயை நாங்க பார்த்துட்டு வரோம். கதறி கதறி அழுற இந்த கண்ணீருக்கு திமுக அரசாங்கமோ இல்ல கனிமொழியோ இல்ல கீதா ஜீவனோ பதில் சொல்வீங்களா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்க்க கூட இல்லை. நிர்பயா கேஸ் அவ்வளோ பேசுகிறோம், 100 கோடி ரூபாய் அதுக்கு பண்ணோம். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கும். முதல்ல ஆறுதல் சொல்றதுக்கு வரணும் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இல்லாம பெண்களுடைய ஓட்டு தமிழ்நாட்டில் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ கொடூரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த பெண்ணை, அந்த சிறுமியை ரொம்ப அவங்களுடைய பெற்றோரை அவமானமா திட்டி இருக்காங்க. அந்த காவல்துறை அவமானமா திட்டி அடுத்த காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, மகளிர் காவல் நிலையத்திற்கு. அங்கிருந்து 20 கிலோமீட்டர் நடந்து போனோம். இதெல்லாம் என்ன பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்க? உடனடியா தேடி இருந்தா அந்த சிறுமியை பாதுகாத்திருக்கலாம். 300 மீட்டர் தொலைவில் தான் அந்த சடலம் கிடைச்சிருக்கு வீட்டுல இருந்து. அதுவும் அவங்க சொந்தக்காரங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப காவல்துறை எதற்கு தமிழ்நாட்டுல?
காவல்துறையோட கையை கட்டி போட்டுக்கிற இந்த மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் வீட்டுக்கு போகணும். ரெண்டு பெண்கள் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. கனிமொழி அவர்கள் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போறதுக்கு இங்க வர தேவை கிடையாது. முன்னேற்பாடா உங்களுக்கு ஒரு நிர்வாக திறமை இருக்கா? கீதா ஜீவன் அவர்களை கேட்கிறேன். உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு பதிலாக இன்னொரு பெண் ஆட்சி செய்யட்டும். அதுக்காக ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பெண்ணையும் பலி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்க மாநில தலைவர் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. நாளைக்கு அவங்களும் வராங்க. ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து அந்த வீட்டோட நாங்க பாதுகாப்புக்கு நின்றுட்டு இருக்கோம். இன்னும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேகமா போலீஸ் யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்க வீடியோ மட்டும் பின்னாடி எடுக்க வராங்க. என்ன அராஜகம்! நீங்க யாரை போய் அங்க போய் கண்டுபிடிச்சிருக்கணும்? நீங்க யாரை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய மிகவும் ஒரு கேவலமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. திமுக ஆட்சியில மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே எந்த ஒரு கட்சியும் இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தல. அப்படி ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இதை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இங்க தூத்துக்குடியில இருந்து சூளுரை, தூத்துக்குடி மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது, வீரம் மிகுந்த மண். இங்க ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்கக்கூடிய அநீதிக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்ணும் பாடம் புகட்டுவாள்.